என்னமோ இன்டர்வியூக்கு வரும்போது இதோ இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாஸ்க் ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. சரிங்க மேடம். நீங்க கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க. உங்களால பேஷனேட்டா ஒர்க் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். நம்மளோட லட்சியம் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், மீதி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டிங். ஆனா நீங்க இந்த வேலையில நீங்க ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணுவீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சார். நம்ம கம்பெனிக்கு 40 கோடியில கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும், அதுல எவ்வளவு லாபம் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்? சொல்லுங்க. 38 கோடியில கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கணும், பேலன்ஸ் 2 கோடியை ப்ராஃபிட்டா வச்சுக்கணும். வாட்? 40 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வெறும் 2 கோடி ரூபாய் தான் லாபமா? கம்பெனி முன்னேறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும், மூடிட்டு போறதுக்காக இல்ல. ஒரு நிமிஷம் மனிஷா, நீங்க சொல்லுங்க. அவ்வளோ குறைவான லாபம் இருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே. இது உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில புது பிரான்ச். ஒரு கம்பெனியை நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம்னா மக்களுக்கு அது மேல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா நம்ம வேலையில நேர்மை இருக்கணும். நேர்மை இருக்கணும்னா நம்ம கையில இருக்க அதிக பெர்சன்டேஜ் பணத்தை நம்ம செலவு பண்ணணும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நேர்மை அதிகரிச்சா ப்ராஜெக்டோட கவுண்ட்ஸ் அதிகமாகும். அதோட கவுண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா மவுத் பப்ளிசிட்டி அதிகமாகும். அதுக்காக பப்ளிசிட்டிக்காக நம்ம செலவு பண்றது குறையும். சோ மீதம் இருக்க லாபம் அதுவும் அதிகரிக்கும். சோ ஃபைனலி வெங்கட பாக்கியலட்சுமியை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆனா அவளை ஏன் சூஸ் பண்ண? நான் தான் சொன்னேன்ல மனிஷா, அனுபவம் இல்லைனாலும் அதை தாண்டி லாஜிக்கலா யோசிக்கிறவங்களா இருக்கணும்னு. அது அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், அவ சொன்ன ஆன்சர்ல அவ சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணா எந்த கம்பெனியா இருந்தாலும் பிரபலமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. தட் வாஸ் த பிரில்லியன்ட் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன் வெங்கட பாகியலட்சுமி, யூ ஆர் செலக்டட். தேங்க் யூ சார். இந்த ஃபைலை நல்லா ஸ்டடி பண்ணு. ஓகே மேடம். எனக்கு இந்த சாவியை ரெடி பண்ணி கொடு. விஷயம் பெருசா இருக்கும் போலயே மேடம், செலவும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு நான் கேட்கறத சீக்கிரம் செஞ்சு கொடு. சரிங்க மேடம். இது வெறும் அட்வான்ஸ் பணம் தான். முதல்ல வேலையை முடி, மறுபடியும் தரேன். ஓகே மேடம். அரவிந்தாக்கா, பரம்பரையா வர்ற அந்த நெக்லஸை வச்சுக்கிட்டு ஓவர சீன் போடுற. இந்த வீட்டுக்கு மூத்தவன் நான் தான், எல்லாரும் என் அதிகாரத்துக்கு கீழே தான்னு ஒவ்வொரு வாட்டியும் அதிகார ஆணவத்தை காட்டிக்கிட்டு இருக்க. எந்த நெக்லஸை பார்த்து நீ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதே நெக்லஸை உன்கிட்ட இருந்து நான் பறிச்சு காட்டுறேன். இந்த நெக்லஸை தொடுற உரிமை கூட உனக்கு இல்லைன்னு கேவலமா என்ன பேசினல்ல, அதே நெக்லஸை எப்படி அடையணுங்கிற ரூட்டை நான் போட்டுட்டேன். நந்தன் குடும்பத்தோட மூத்த மருமகளா இருந்துகிட்டு அதிகார ஆணவத்தை என்கிட்ட காட்டிட்டு இருக்கல்ல நீ. நெக்லஸ் விஷயத்துல என்னை எவ்வளோ கேவலப்படுத்தின, அதை 2 மடங்கா உனக்கு திருப்பி தரப்போறேன். எனக்கு இப்ப ரொம்ப நல்லா புரியுது லக்ஷ்மி. உன்னை ஏமாத்திட்டோன்னு, உனக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு நீ சந்தேகப்பட்டு எங்க மேல பகையை தீர்த்துக்கணும்னு நினைக்கிற. உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டோன்னு எங்களை கேவலப்படுத்தலாங்கிற எண்ணத்துல இருக்க நீ. அப்படிதானே? அத்தை, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இந்த வேலைக்கு போவேன். நான் நினைச்ச வழியில தான் நான் போவேன். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் வழியில யார் குறுக்க வந்தாலும் என்னை தடுக்க முடியாது. யார் தடுக்கணும்னு நினைச்சாலும்
அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். என்ன லக்ஷ்மி இது? அரவிந்த் அக்கா கிட்ட நாங்கெல்லாம் நேருக்கு நேரா நின்னு ஏறெடுத்து பார்க்க மாட்டோம், பேசவும் பயப்படுவோம். அப்படி இருக்கும்போது நீ அரவிந்த் அக்காவை எதிர்த்து பேசுறியா? நான் தப்பு செய்யாதப்போ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தப்பான வழியில் நான் போகாதப்போ யார் முன்னாடியும் எனக்கு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. லக்ஷ்மி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, யாரு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கங்கிறதே மறந்து பேசிட்டு இருக்க. நீ பேசுற முறைய கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லாம் மீறி பேசாம கண்ட்ரோலா பேசினா நல்லா இருக்கும். நான் தப்பு செய்யாதப்போ யாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஏன் இல்ல என்னங்கிறது எனக்கு தெரியும். திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் செவுரு கட்டினா நான் அதுல நிக்க மாட்டேன். அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிற கோவத்துல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எல்லாரையும் வாசிங்கப்படுத்த நினைக்கிறான். அதுதான் எனக்கு பிடிக்கலங்க. லக்ஷ்மியை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அரவிந்தா. நான் தப்பா புரிஞ்சுக்கலங்க, இப்பதான் அவளை நான் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையிலேயே லக்ஷ்மி எதுக்காக திரும்பி வந்தான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ இப்படி பேச மாட்ட. எதுக்கு திரும்ப வந்திருப்பான்னு எனக்கு தெரியாதா? அவளோட ஒவ்வொரு அடியிலையும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை தெருவுல நிப்பாட்டுறதுக்காக தான் அவ வந்திருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அரவிந்தா. லக்ஷ்மி எதுக்காக வந்திருக்கான்னா, அவருக்கு என் மேல பாசம் கூட இல்லாம இருக்கலாம். என்னோட ஜாதகத்தால தான் அவருக்கு பாதுகாப்புன்ற விஷயத்த இப்ப நீங்க நம்பாமையும் இருக்கலாம். அவர் என் கழுத்துல கட்டியிருக்க இந்த மஞ்ச தாலி மேல எனக்கு மரியாதை இருக்கு மாமா. அதனாலதான் அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் இப்ப திரும்பி வந்திருக்கேன். அப்போ அந்த விஷயத்த நீ எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாமே லக்ஷ்மி. நான் சொன்னா புரிஞ்சுக்கிற நிலைமையிலயா இருக்காங்க? சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. என்னமோ இந்த குடும்பத்தை தாங்கறதுக்காக வந்த மாதிரியும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க வந்த மாதிரி சொன்னீங்களே, சொல்லுங்க. லக்ஷ்மி விவாகரத்து கேட்டு திரும்ப எதுக்காக இங்க வந்தான்னு எதையும் தெரிஞ்சுக்காம எதையும் புரிஞ்சிக்காம அவளை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டுறது கொஞ்சம் கூட சரியில்லை அரவிந்தா. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா எல்லாம் ரொம்ப தெளிவாவே தெரியும்.